பேரு தஹா கனி. தஹா என்றால் நற்செய்தின் பொருள், கனி என்றால் ஐஸ்வர்யங்கிற பொருள். இப்படி நான் ராமநாதபுரம் ஜில்லா எம்னாங்கொண்டான் உச்சப்பள்ளியில் என்னுடைய தாய் தகப்பனுக்கு 5 ஆண் பிள்ளைகள். அது 4வது நபராக நான் பிறந்தேன். எங்கள் அம்மா பேர் சௌபான் அம்மா, எங்கள் தாப்பனார் பேர் யூசுப், எங்கள் அண்ணன் மூத்த அண்ணனுக்கு யஹ்யா, 2வது பேர் ஜக்கரியா, 3வது நபருக்கு அபுல் ஹசன், 4வது நபர் தஹா கனி, 5வது முகமது ஆதம். மூத்த சகோதரன் அவர் மலேசியாவில் போகிறவர் அங்கே இருந்தார். எங்கள் அப்பா மலேசியாவில் பிழைக்கிறவர் 4 வயசாக இருக்கும்போது அவர் அங்கே இறந்து போயிட்டார். அப்புறம் மற்ற 3 அண்ணன்மார்கள் குடும்பத்துக்கு உதவி செய்யல. நான் கஷ்டப்பட்டு எங்கள் அம்மா வளர்த்தாங்க. எங்கள் அம்மா ஒரு 5 வரைக்கும் பழகிய கூட போனேன். என்னை ஒரு ஹோட்டலில் சேர்த்து விட்டாங்க. அதில் வேலை செஞ்சேன். அதுக்கப்புறம் வயசு கொடுப்பாக வெளி மாநிலத்தில் போய் வேலை செஞ்சேன். குறிப்பாக ஒரு 23 வயசாயிருச்சு. எனக்கு கற்பனை புத்தி, அரசால இருந்து ஆண்டு வரைக்கும் நான் இடம் போடுவேன். இப்படி இருக்கும்போது என் வாழ்க்கையில வெறுப்பாகி போச்சு. மதம் என்ன மதம் அப்படிங்கிற கேள்விக்கு ஆகி போச்சு. நான் ஒரு கஷ்டத்துல நெருக்கத்தில் வாழ்ந்ததுனால, ஒரு அடிமை வாழ்க்கை எனக்குள்ள இருந்ததுனால நான் கடவுளை தேட ஆரம்பிச்சேன். அல்லான்னு தேடும்போது அப்போ 1973 நான் பீகார்ல இருந்து சென்னைக்கு வந்தேன். அப்போ நவம்பர் மாதம் 1973. அப்போ போது எனக்கு தங்குறதுக்கு இடம் இல்லை, ஊருக்கு போக மனசு இல்லை, ஏதாச்சும் காசு பணம் கொண்டு போகணும் அப்படிங்கிற எண்ணத்தினால நான் வேலை தேட ஆரம்பித்தேன். என்னுடைய பெட்டியை பேர்டுகளை போட்டு 2 நாள் சென்ட்ரல் ஸ்டேஷனில் படுத்துட்டு நான் வேலை தேடினேன். ஒரு 2 நாள் கழித்து ரிப்பிள் பில்டிங்கில் கேன்டீனில் வேலை கிடச்சி அதை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அந்த போர்டிங்கில் இருந்த துணிமணியையும் கொண்டு போய் ஹாஸ்டலில் இதில் வச்சுக்கிட்டேன், கேன்டீனில் வச்சுக்கிட்டேன். இப்படியா ஒரு 10-12 நாள் வேலை செஞ்சேன். அந்த ஹோட்டலுக்கான முதலாளி கேட்டார், தம்பி நீ வேலை செய்யறதெல்லாம் பிடிக்குது, அது எடுத்து சாப்பாடு எடுத்துகிட்டு போய் கஷ்டப்பத்தில் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னார். நான் முஸ்லீம் குடும்பத்தில் பிறந்ததுனால ஒரு மதிப்பாக சாப்பிடணும் அப்படிங்கிறதுனால அந்த வேளான்னு சொல்லிட்டேன். அப்படி சொல்லும் போது எனக்கு சம்பளத்தை கணக்கு பார்த்து கொடுத்து வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டாரு. அப்புறம் எழுத்தாப்புல முஸ்லீம்களோட ஆஸ்பத்திரி சித்திக் சரா இருந்துச்சு. அங்கே போய் கேட்டேன், அவங்க அனுமதிக்கலை. அவங்க அனுமதி பெறாதனால நான் கெஞ்சிக்க எங்கள் அம்மா மக்கா போயிருக்காங்க, ஓதி கொடுக்குறம்மா, என் தம்பி ஜமாலி அரபிக் கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கிறான் அப்படி சொன்னா வச்சுக்கிட்டாங்க. 2 நாள் எக்மோர் ஸ்டேஷனில் நான் படுத்துக்கிட்டு வேலை தேடினேன். ஒரு வண்ணாரப்பேட்டையில் ஒரு ஜவுளி கடையில் எனக்கு வேலை கிடைச்சி அங்கே இருந்து படிக்கும் போது எனக்கு ஒரு கற்பனை சிந்த எனக்கு வளர்ச்சி இருக்கிறதுனால நான் யோசிச்சேன், நம்ம குர்ஆன் அரபில தான் படிக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமிddin இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கய்ரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலின் அப்படி படிக்கும்போது அர்த்தம் ஒன்றும் தெரியல. அப்படிங்கும்போது நம்ம அர்த்தத்தோட படிக்கணும் அப்படின்ட்டு எனக்கு வாஞ்சி இருக்கிறனால தமிழ் குர்ஆன் தேடிக்கிட்டு இருந்தேன். ஆனால் தேடிக்கும் போது கடையில் சொல்லுவாங்க தமிழ் குர்ஆன் எங்கே கிடைக்கும் அப்படிங்கும்போது எந்த வீடு டாக்டர் அம்மா வீடு பி சாண்டிங்கிற இருக்காங்க, அவங்ககிட்ட போனால் அவங்க பைபிள் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சொல்லும் போது நான் என்ன பண்ணேன், கடையில் உள்ள சிறு பசங்களை சொல்லி நான் வாங்கிட்டு சொன்னால் அவங்க சண்டைக்கு வந்துட்டாங்க, நீ நம்ம புத்தகம் இருக்க அவங்க புத்தகத்தை எப்படி படிக்கலாம் அப்படின்ட்டு என்னை கேள்வி எழுப்பினாங்க. அப்புறம் சில நாள் கழிச்சு நானே போனேன். அவங்க பைபிள் கொடுக்கல, மத்திய மார்க் லூக்கா யோவான் இப்படி அப்போ சில பசங்க இப்படி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இதுலேயே 6 மாதம் ஓடி போச்சு. படிக்கும் போது எனக்கு ஒன்றும் புரியல, இருந்தாலும் படித்து கொடுத்துருவேன். அப்புறம் பைபிள் கொடுத்தாங்க. பைபிளுக்கு கொண்டு போய் கொடுத்த உடனே அப்புறம் 20 ரூபா கொண்டு போய் கொடுத்தேன். அவங்க காசு வாங்க மாட்டேன்ட்டாங்க. அப்போ அந்த நேரத்தில் 12 ரூபா 50 காசு இருந்துச்சு 1974 ஆரம்பத்துலேயே. அப்போ அவங்க 6 மாதம் 74 ஜூன் மாதம் வந்துருச்சு நினைக்கிறேன். அப்போ நான் உங்களுக்கு 20 ரூபா வாங்க மாட்டேன்ட்டாங்க. விலை அதுக்கு 12 ரூபா 50 காசு இருந்து அப்புறம் தெரிய வச்சு அவங்க சொன்னாங்க, நான் ஆரம்பத்திலே கொடுத்துருப்பேன், நீங்கள் பல ஆள் கிழிச்சு போட்டால் அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதனால நான் கொடுக்கல, நீங்கள் படிக்கிறது தெரியும் அதனால தான் கொடுக்குறேன் அப்படின்ட்டு கொடுத்தாங்க. நான் படிச்சுட்டு வந்தேன். பழைய ஏற்பாடுலாம் எனக்கு கொஞ்சம் கிரி செஞ்சு, சங்கீத புத்தகம் படிக்க கிரி செஞ்சு, புதிய ஏற்பாடு மட்டும் எனக்கு கிரி செய்யலை. அது மாதிரி உள்ள வார்த்தை எனக்கு ஒரு சிலர் இருந்ததுனால எனக்கு எல்லாம் பிடிச்சி நான் மேலும் படிச்சு வந்தேன். அப்புறம் குர்ஆன் எனக்கு கிடைச்சி போச்சு. குர்ஆன் படிக்கும் போது வேதக்காரருடைய தான் தவறா சபர் இஞ்சில் ஏற்றுக்கொள்ளாதவங்க எதிலையும் சாத்தவில்லை அப்படின்னு சொல்லப்படும். அப்படி சொல்லும் போது நான் அந்த நேரத்தில் அந்த வார்த்தை எனக்கு தெரியல. கடையில் உள்ள பெரியவங்கள்ட்ட கேட்டேன், பைபிள் வச்சிருக்கேன் அதான்டா, தௌராத்ரா மோசோடைய ஆமுங்கள், சபருடா சங்கீத புஸ்தகங்கள், இஞ்சில்டா சுவிசேஷ புஸ்தகம்னு சொல்லப்படுறது அப்போதான் தெரிஞ்சுக்கொண்டேன். அப்படிங்கும்போது படிச்சுக்கிட்டு சில வார்த்தை தொடிச்சு கத்தர் கூட பேசிக்கிட்டு வந்தார். ஆனால் பைபிள் படிக்கும் போது ஒரு வார்த்தை எனக்கு மனசில் விட்டாங்க. அந்த வார்த்தை வேதத்தில் பார்க்கும்போது ஆச்சரியப்படுவோம். இருந்தாலும் எனக்கு என்ன எனக்கு ஒரு நிம்மதி விட மெய்யான கடவுள் எனக்குள்ள வரணும், அல்லாத மெய் கடவுள் அப்படின்னு நான் அடிக்கிட்டு இருக்கேன். அந்த டாக்டர் மறுநாள் சொன்னாங்க, தம்பி இந்த இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளு,
அதனால வந்து உனக்கு பாரு ஒரு நிமிதி வரும், சந்தோஷம் வரும், எல்லாம் சொன்னாங்க. அந்த அம்மாவிட்ட கெட்ட வார்த்தை சொல்லிட்டு வெளியே வந்தேன். அப்புறம் இன்னொரு வாட்டி என்ன செஞ்சாங்க, தீர்மண்டங்கள், சாப்பாடு, மருந்து, டானிக்கு இதெல்லாம் கொடுத்துட்டு வருவாங்க. கொடுத்துட்டு வந்தோடனே அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் வந்துடும், மத்தியானம் சாப்பாடு வந்துடும், லஞ்சு வந்துடும், நைட் சாப்பாடு வந்துடும், எல்லாம் வந்துக்கிட்டே கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. கொடுத்துக்கிட்டு இருக்கிற கடைகளெல்லாம் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பற்றியானா சாத்தா அள்ளி தர்றான், கிறிஸ்தவ மாத்தா சேர்க்கறதுக்கு இவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மாட்ட போனால் இடுப்பில் கை வச்சுக்கிட்டேன். அமெரிக்காக்காரன் கோதுமை பால் பவுடர் கொடுத்து இந்தியாவில் கிறிஸ்தவம் ஆக்கி வச்சிருக்கான், இதெல்லாம் கொடுத்து எனக்கு கிறிஸ்தவம் ஆக்க பார்க்குறியா அப்படின்னு கேட்டதுனால அது எனக்கு அந்த உதவி எனக்கு கிடைக்கல. அப்புறம் நானே பார்த்தேன், நானே மண்ணெறி போட்டுக்கிட்டேன்னு சொல்லிட்டு நானே நினச்சிக்கிட்டு அப்போ நான் பைபிள் படிப்பேன், குரான் படிப்பேன், இந்த மாதிரி படிச்சுக்கிட்டு கடவுள் தேடி வந்துக்கிறேன். தெரியும் போது ஒரு நாள் என்ன வச்சு பரிசுத்த ஆவியான எனக்குள்ள வந்து சகலத்தையும் தெரியப்படுத்துறாருங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரிய போச்சு. நான் ஒரு மட்டமானவன், கீழ்த்தரமானவன், ஆனால் இப்படி இருக்கும்போது எனக்கு மிஞ்சின ஆள் யாருமே இல்லை, அப்படி ஆகி போச்சு. அப்படி இருக்கும்போது யோசிச்சேன், இயேசு கிறிஸ்துவ வெளிப்படுத்துறாரு, எல்லாமே செஞ்சாரு. அப்படிங்கும்போது இயேசு கிறிஸ்துவத்து பார்த்த மண்ணி அப்படின்னு கேட்கல, மற்றவங்களை அறிவிக்க காட்டுறதை பற்றி மற்றவங்கள்ட்ட அறிவிக்கிறது இல்லை. அப்படிங்கும்போது வந்த கடவுள் எப்படின்னா எப்படி வந்தாரோ அப்படியே திரும்பி போயிட்டாரு. போனவுடல அதுக்கு முன்னால் இருந்த விட மோசமான நிலைமை ஆகி போச்சு. அந்தகாரம் சூழ்ந்து ரொம்ப கவலையாகி போயிடுச்சு. ஆனால் எல்லாத்தையும் இழந்தேன். அப்புறத்தான் தூக்கி அழுது கெஞ்சி நான் பிடிச்சி இப்போ நிலைக்கு வந்திருக்கிறேன். அப்புறம் எனக்கு கல்யாணம் ஆச்சு 81, 75 ரசிக்கப்பட்டேன், ராசா எடுத்தேன். ஒரு 81 எனக்கு கல்யாணம் ஆச்சு. 3 பசங்க பிறந்தாங்க. எனக்கு ஒரு வியாபாரம் எனக்கு முதலீடு இல்லை. என் மாமியார் ஒரு ஹாஸ்டலில் வேலை பார்த்து சோறு கொண்டு வருவாங்க, சாப்பிட்டு வாங்குற சம்பளத்தை மிச்சம் பண்ணி நான் ஒரு வியாபாரம் வச்சேன். அதை தூக்கி விட்டாரு. பசங்களை படிக்க வச்சேன், இடம் வாங்கினேன், குடிசையில் போயிட்டு இருந்தேன், தலைமோடு வீடு கட்டினேன். இப்போ பசங்களுக்கு கல்யாணம் ஆகி எல்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்க. புரியுதா? நான் ஊழியர் செய்கிறேன், கர்த்தர் எங்களை நடத்துகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென்.